மிதுன ராசி என்பர்களே, ஜனவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருந்து இந்த மாதம் தொடங்குகிறது. ஒவ்வொரு கிரகமாக 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறது. ரிஷபராசிக்கு சொன்ன பலனை அப்படியே உல்டா பண்ணிக்கலாம். அதாவது முதல் 2 வாரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக நிதானமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்த 2 வாரம் சாதகமாக இருக்கும் சொன்னேன் இல்லையா? நீங்கள் முதல் 2 வாரம் சாதக பலன்களை பெறுவீங்க. அடுத்த 2 வாரம் மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு 15 நாள் செகண்ட் 15 நாள் வச்சிங்கன்னா செகண்ட் ஆஃப் இதில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கிரகங்கள் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு வருகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் ராசியாதிபதி புதன், அவர் 7ல் இருக்கார், ராசியை பார்க்குறாரு. அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை செய்கிறார்கள். அதனால் புதன் குருவுடைய சம்பந்தமான கல்வி, வித்தை, விளையாட்டு, நுண்கலைகள், அப்புறம் ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், வியாபார நுணுக்கங்கள், வியாபார ரகசியங்கள், உத்தியோக உயர்வு, நல்ல பெயர் கிடைத்தல், பரிசு, பாராட்டு, பட்டமளிப்பு, கௌரவ பதவி, புலமை, பாண்டித்யம், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை பண்ணுறது, பரிவர்த்தனை பண்ணி ஒருத்தரை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் முதல் பாதி உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் புதன் குருவுடைய பலன். சுக்கிரன் 7ல் இருக்க, சுக்கிரன் 7ல் இருந்தால் மன மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்போ சுக்கிரன்னு சொல்லும்போதே, அந்த பலன் சொல்லும்போதே நமக்கு அந்த அந்த முகம் மலருது. ஏன்னா சுக்கிரனுடைய தன்மை அது. அதனால் அந்த மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஜனவரி மாதத்தில் ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, ஒரு ரசனை இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். உடன் பணியாற்றக்கூடியவர்களோடு சேர்ந்து வேலை பார்க்குறோன்ற ஒரு எண்ணமே இருக்காது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக கலகலன்னு பேசி ஏதோ ஃபங்க்ஷனில் இருக்கிறோம், ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கோம், ஒரு ரிசப்ஷனில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாம் பேசிக்கிட்டே வேலை தான் செய்கிறீங்க. அது கஷ்டமான பணியாக கூட இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே கூட வேலை பார்க்குறவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கலீக்ஸே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. வேலை பேசிக்கிட்டே பார்க்குறீங்கன்னா அது அலுப்பே தெரியாது. அதனால தான் பாடிக்கிட்டே வேலை பார்க்குறது, விவசாயம் பண்ணுறதுலாம் சொல்லுவாங்கல்ல. அப்படி உங்களுக்கு அந்த இந்த 2 வாரங்கள் கலகலப்பாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க.